பிற்படுத்தப்பட்டவர் தலைவர்கள் பேசுவதும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரே இப்படி ஒரு சேனலை நடத்துவதும் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கு. அறக்கழகம் எந்த செய்தியை வெளியிடுதோ அந்த செய்திக்கு உடனே ஒரு மறுப்பு சாட்டையை கொடுக்க சொல்லுங்க, சரியான விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. எதுக்கு நீ அறக்கழகத்துக்கு புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் தமிழ்நாட்டின் ஒரு அசிங்கம், சீமான் தமிழ்நாட்டின் ஆபாசம், சீமான் தமிழ்நாட்டின் கேடு. இந்த கேடை ஒழிப்பதுதான் நம்முடைய கடமை. நான் கேட்கிறேன், திருவள்ளுவர் ஒரு ஜாதி வந்து ஆந்திராவா இருக்கு, அப்ப திருவள்ளுவர் ஆந்திராக்காரனா, திருவள்ளுவர் தெலுங்கரா? சொல்லி ஏத்துக்கிறியா? நகுக அப்படின்னு சீமான் என்ன பேசுனா, திராவிட பன்றிகளை வேட்டையாட வந்த புலின்னா முட்டாப்பையில நீ திராவிட விவாதிக்க தயார் இல்லாம கருத்தியல் ரீதியா பேசாம நான் அடிப்பேன் உதப்பேன் வெட்டுவேன் குத்துவேன்னா ஏன் உனக்கு மட்டும் தான் வெட்ட தெரியுமா? ஏன் ஓமுக கோயில மட்டும் தான் அருவா இருக்கா? முட்டாள்தனமா பேசுவாங்க. எங்களை போன்றவர்களை பேச வைப்பதும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை தமிழ் தேசியம் குறித்தும் பெரியார் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் பேச வைப்பது இருக்கு இல்லையா, இது சங்கிகளுக்கு மட்டுமல்ல தம்பிகளுக்குமே மிகப்பெரிய பேர் அடிய. இப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ராஜ்குமார் போன்ற, ஆதிநாராயணன் போன்ற, அண்ணன் பசுபன் பாண்டியன் போன்றவர்கள் பேசுவது வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட பெரியாரியம் என்ன என்பது தெளிவுபடுத்த உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை திருப்பூரையோ இடுமோரும் கார்த்தியோ வர சொல்லுங்க, முத்துக்குமார் அவர்களை வைத்து நேரா பேசுவோம்னு நீங்க கூப்பிட்டீங்க. ஆமா, நேருக்கு நேரம் கூப்பிட்டீங்க. நானுமே உங்க ஊடகத்தின் மூலமாக சாட்டை திருமுருகனோடு நேரடி விவாதிக்க தயாரா இருக்கேன்னு சொன்னேன். இது தமிழ் தேசியம் அல்ல, இது முழுக்க முழுக்க ஆரியர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு சாட்டை திருமுருகன் சீமான் மாதிரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒருபடி உங்களை நான் பாராட்டணும். ஏன்னா இது குறித்து உங்களிடமே பல முறை பேசும்போது நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, என்னோட வந்து நாம் தமிழ் கட்சி சேர்ந்த நிறைய அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் மிரட்டிடுவேன் கொண்டுருவோம் நிறைய மிரட்டாங்க. சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல, இது முழுக்க முழுக்க RSS உடைய அடியாளா இருக்காரு, RSS உடைய செல்ல பிராணியா வளர்க்கப்படுறாரு தமிழ்நாட்டில். ஏன்னா இந்திய தேசிய கொடியை எரித்தவர் பெரியார், நீ இந்திய தேசிய கொடியை ஏத்துவேன்னு சொல்ற, அப்ப பெரியார் உண்மையிலே தமிழ்நாட்டுக்காக போராடினவரா? நீ தமிழ்நாட்டுக்காக பேசுறியா, தமிழ் தேசத்துக்காக பேசுறியா? வழிகாட்டியா வச்சுக்கிடுவோம், அவரை வந்து தலைவரா வச்சுக்க மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். ஆனா அண்ணாமலையை வந்து ஒரு RSS சித்தாந்தம் உள்ள தமிழிசையவோ அண்ணாமலையவோ பொன் ராதாகிருஷ்ணனையோ பிரதமர் வேட்பாளர் வச்சுக்குவாரு அப்படின்னா பாண்டே கூட அப்படி பேசுறது இல்லை. ஆனா சீமான் பேசுறாரு, என்ன பேசுறாருன்னா, குயவன் மகளை மீனவனுக்கு தரமாட்டோம், மீனவன் மகளை விவசாயிக்கு தரமாட்டோம், விவசாயி மகளை நெசவு தொழிலாளிக்கு தரமாட்டோம். சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா குறிப்பாக உங்களை போன்ற இயக்க செயல்பாட்டாளர்களை அறக்கழகம் சார்பாக பேட்டி எடுப்பதே இப்போ பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அங்கே ஒன்றும் தவிர்க்க போவதே தொடர்ந்து எடுப்பவங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. குறிப்பாக நீங்கள் பேசுவது, பசுமன் பாண்டியன் பேசுவது, ஆதிநாராயணன் பேசுவது, ராஜ்குமார் பேசுவது, தொடர் வாஞ்சிநாதன் பேசுவது, குறிப்பாக அந்த இடதுசாரி ஆட்கள் எல்லாம் பேசுவதெல்லாம் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது அறக்கழகம் தான் இவங்களை பேச வைக்குது, நீங்கள் சொந்த கருத்தை பேசணும்னு விமர்சனம் ஆகி இன்று தமிழ்நாடு முழுக்க அறக்கழகத்தின் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களிடம் அறக்கழகமான நெறியாளர்கள் என்னை கொலை செய்ய தகவத்தை போட்டுட்டா எல்லாம் சரியா என்ற ஆடியோவும் இன்னைக்கு நாங்கள் வேறு வழியே இல்லாமல் ஒளிபரப்பியிருக்கோம். உங்களிடம் அந்த நபரை வேற என்ன பேசினார், இந்த மிரட்டலை எப்படி பார்க்குறீங்க நீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக விமர்சனத்தை வைக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அரசியல் ரீதியாக தான் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். சீமான் என்ன பேசுகிறார், அவர் பேசுகிறது உண்மையிலே தமிழ் தேசியமா அப்படிங்கிறத நம்ம ஆய்வுப்படுத்துகிறோம். அப்போ அவர் அது அப்படி தமிழ் தேசியமா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது எல்லாமே ஒரு ஜாதிய வெறியை, தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழர்கள் இல்லாத ஒரு சாதி வெறியை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பெயருக்கு பின்னால் ஜாதி இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்குன்னா அது தமிழ்நாடு தான். அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னால் ஜாதி பேர் போட்டால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் வந்து தமிழ் தேசியத்துக்கு பயன்படாது, இது முழுக்க முழுக்க RSS அஜெண்டாலாம் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்கிறோம். அதுக்கு இவர்கள் வந்து அரசியல் ரீதியாக பதில் சொல்வதில்லை. அதே மாதிரி இன்னொரு மோசமான ஒரு RSS சித்தாந்தத்தை பாண்டே கூட அப்படி பேசுறது இல்லை. ஆனால் சீமான் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, குயவன் மகளை மீனவனுக்கு தரமாட்டோம், மீனவன் மகளை விவசாயிக்கு தரமாட்டோம், விவசாயி மகளை நெசவு தொழிலாளிக்கு தரமாட்டோம். இதைத்தான் பேசுறாரு. அப்ப பாண்டே கூட இவ்வளவு வெளிப்படையா பேசுறார். ஆனா சீமான் என்ன பேசுறாரு, சாதி மறுப்பு திருமணம் தப்புன்னு இப்படி இளைமறை காயா சொல்றாரு. இது இளைமறை காயான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வெளிப்படையான பேச்சுதான். அப்ப இது வந்து தமிழ் தேசியம் ஆகாதுன்னு சொல்றோம். இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாரு,
ஒரு அதாவது பாஜகவை எதிர்ப்பது போல இங்கே ஒரு வேடம் போட்டுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னொன்று சொல்றாரு, நாளைக்கே தமிழிசையை, அண்ணன் பொன்னாரை, தம்பி அண்ணாமலையை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் ஆதரிக்க தயாருங்கிறார். இதுவா தமிழ் தேசியம்? இது தமிழ் தேசியமா? அப்ப பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிற மாட்டோம், வழிகாட்டியா வச்சுக்கிடுவோம், அவரை தலைவராக வச்சுக்கிற மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனால் அண்ணாமலையை ஒரு RSS சித்தாந்தம் உள்ள தமிழிசையவோ அண்ணாமலையவோ பொன் ராதாகிருஷ்ணனையோ பிரதமர் வேட்பாளர் வச்சுக்கிடுவார் அப்படின்னா இது எப்படி தமிழ் தேசியமாகும்? தமிழ்நாட்டில் பெரியார் அதாவது இப்போ சொல்றாருல்ல, சமீபத்தில் கூட ஒரு விடுதலை சொல்றாரு, நான் அப்படியே போன தமிழ்நாட்டை உருவாக்குவேன், தமிழ்நாடு கொடி ஏற்றுவேன், அங்கே அப்படியே இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன்றாரு. ஏன்னா இந்திய தேசிய கொடியை எரித்தவர் பெரியார், நீ இந்திய தேசிய கொடியை ஏற்றுவேன்னு சொல்ற. அப்ப பெரியார் உண்மையிலே தமிழ்நாட்டுக்காக போராடினவரா? நீ தமிழ்நாட்டுக்காக பேசுறியா, தமிழ் தேசத்துக்காக பேசுறியா? அப்ப பெரியாருக்கும் பெரியாரோட இணைக்க முடியாது. இருந்தாலும் சீமான் போன்ற பெரியாரை அப்புறப்படுத்த நினைக்கிற இந்த முட்டாள்களை, சீமான் போன்ற முட்டாள்களை நாம ரொம்ப கவனமா அவர் பேசக்கூடிய பேச்சிலிருந்து நம்ம வெளிப்படுத்துறோம். சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல, இது முழுக்க முழுக்க RSS அடியாளா இருக்காரு, RSS செல்ல பிராணியா வளர்க்கப்படுறாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றோம். செல்ல பிராணியா வளர்க்கப்படுறாரு சீமான், வளர்க்கப்படுறாரு சொல்றோம். அதுக்கு நாங்க இட்டுக்கட்டி எதையும் சொல்லல. என்ன சீமான் பேசுறாரோ அந்த ஃபேக்ட் அப்படியே மக்கள்கிட்ட சொல்றோம். இதே போல பாத்தீங்கன்னா இந்தி தான் ஆதிக்க மொழியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியை எதிர்த்து கொண்டிருந்தோம். ஆரியர்கள் தான் இந்த மண்ணில் சாதியத்தை சமத்துவமற்ற ஒரு போக்கை ஆரியம் தான் உருவாக்கி வைத்திருக்குன்னு சொல்லி ஆரிய எதிர்த்து கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டு மண்ணில் சீமான் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா, ஏதோ தெலுங்கர்கள் தான் நமக்கு எதிரி என்பது போல், தெலுங்கு தான் நமக்கு எதிரி என்பது போல், இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் பங்காரா நாயக்கா அப்படின்ற பேரை உள்ள இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாயக்கர் சாதியோட இணைச்சு நாயக்கர்கள் தான் ஈழ தமிழர்களை அடிச்சு கொண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான செய்தியை பரப்பி இங்க தமிழ்நாட்டை சீர்குலைக்கும் நோக்கத்தோட சீமான் செயல்படுவதை அம்பலப்படுத்துறோம். அப்படி நாங்கள் அம்பலப்படுத்துவதற்கு நீங்க ஒரு இடதுசாரி தோழரா இருக்கிறது மூலமா நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தர்றீங்க. இன்னும் சொல்ல போனா ஒருபடி உங்களை நான் பாராட்டணும். ஏன்னா இது குறித்து உங்களிடமே பல முறை பேசும்போது நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, என்னோட நாம் தமிழ் கட்சி சேர்ந்த நிறைய என்னை அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் மிரட்டிடுவேன் கொண்டுருவோம் வச்சிருவோம் நிறைய மிரட்டினாருங்க. இதுக்கெல்லாம் நான் அச்சப்படுறது இல்லை, இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. சீமான் மாதிரியே இவனுக்கு வாய்ச்சோட இருக்கிறான்னு இவன் ரஜினி ரசிகர்களோட மோசமா இருக்கான், ரஜினி ரசிகரோட முட்டாளா இருக்கான். சீமான் ரஜினி பார்த்தீங்கன்னா என்ன வேஷம் போட்டு கை வந்தாலும், கோமாளித்தன வேஷம் போட்டு வந்தாலும் கை தட்டுவான், துப்பாக்கி தூக்குறாலும் கை தட்டுவான், கத்தியை தூக்குறாலும் கை தட்டுவான், ரஜினியை பொம்பளைங்க அடிமையா தான் இருக்குன்னு சொன்னாலும் கை தட்டுவான். இப்படி கேவலமா ரஜினி பேசினாலும் கை தட்டுற ரஜினி ரசிகர்களை விட மோசமா இருக்கணும் தான் சீமான் கட்சிக்காரன், நாம் தமிழர் கட்சிக்காரன். ஒரு நெல்லிக்காய் மூட்டையா இருக்கு. அப்ப இந்த நெல்லிக்காய் மூட்டையை அம்பலப்படுத்துவதற்கு நீங்களும் உதவுறீங்க, நாங்களும் என்ன சீமான் பேசுறாரு, அவருடைய என்ன பேசுறாரோ அதைத்தான் நம்ம சொல்றோம். இது தமிழ் தேசியம் அல்ல, இது முழுக்க முழுக்க ஆரியர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு சாட்டை திருமுருகன் சீமான் மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்யறாங்க, தமிழ்நாட்டை சீர்குலைக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம சிங்களர்கள் நாயக்கர்கள் இருக்க நாயக்கர்களும் சிங்களம் ஒன்றுதான் சொல்லி ஒரு மோதலை தமிழ்நாட்டிலேயே ஒரு வன்முறை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்றாரு. இங்க இருக்கக்கூடிய அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே சக்கிலியர்கள் இங்க இருந்ததுக்கான வரலாறு இருக்கு. இவர் விஜயநகர பேரரசு காலத்துல அவங்க வந்தாங்க, அதுவும் தூய்மை பணிக்காக வந்தாங்கன்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம், தூய்மை பணிக்காக வந்தவர்கள் என்று சொன்னால் எப்படி போர் வீரர்களாக இருந்திருப்பார்கள் கேட்கிறோம். கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே சக்லிச்சி ஏரின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம், வரலாற்று பூர்வமா கல்வெட்டுகளை காட்டுறோம். சரிங்களா, சக்லிய துர்க்கம்னு ஒண்ணு இருக்கு செங்கையில இருக்கு, அதையும் காட்டுறோம். அப்ப நம்ம எல்லாமே கல்வெட்டு ஆவணங்களோட காட்டுறோம். சீமான் எந்த விதமான கல்வெட்டு ஆவணங்களும் இல்லாம எதுவுமே இல்லாம வெறுமனே வாய்ச்சாவடாலா பேசி வெறும் வாய்க்கு வந்தது பொய்யா உளறி தமிழ் தேசியம் என்ற பேர்ல தமிழ்நாட்டை சீர்குலைக்கு வேலை செய்யறான்றதை நம்ம அம்பலப்படுத்துறோம். இதுக்கிடையில நீங்களும் ஒரு முறை, உங்களை ஏன் நான் பாராட்டினேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல வரேன்னா, நீங்கள் நேரடியாக உங்களை மிரட்டும் போது கூட நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை திருமுருகனையோ இடும்பவனம் கார்த்தியவோ வர சொல்லுங்க, முத்துக்குமார் அவர்களை வைத்து நேரா பேசுவோம்னு நீங்க கூப்பிட்டீங்க. நேருக்கு கூப்பிட்டீங்க. நானுமே உங்க ஊடகத்தின் மூலமாக சாட்டை திருமுருகனோடு நேரடி விவாதிக்க தயாரா இருக்கேன்னு சொன்னேன், இடும்பவன கார்த்தியோட நேரடியாக விவாதிக்க தயாரா இருக்கேன்னு சொன்னேன், ஏன் சீமானோட விவாதிக்க தயாரா இருக்கேன்னு சொன்னேன். எவனாவது வந்தானா? அப்ப நேரடியா விவாதிக்க இவர்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் தேசியம் குறித்து நேரடியாக விவாதிக்க வர துணிச்சல் இல்லாத இவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவது, இவர்கள் உள்ள அந்த கமெண்ட் செக்ஷன்ல உள்ள என்ன எழுதுறதுன்னா, சக்லினா நீ பிஎல்ல போடா, பறையனா நீ பிஎல்ல போடா,
நீ எதுக்கு அவனுக்கு சம்படிக்கிற, நீ இவனுக்கு என்ன சம்படிக்கிற அப்படின்னு சொல்லி நேரடியா சாதி ரீதியா இழிவுபடுத்தி எழுதுறது எப்படி தமிழ் தேசியமாகும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எங்களுடைய கமாண்ட் செக்ஷன் உதாரணத்துக்கு நான் தனிப்பட்ட முறை சொல்புதில் பேசுறது கூட பாத்தீங்கன்னா என் குடும்பத்தாரையும் இழுத்து ரொம்ப இழிவான முறையில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்கள் மீது வைக்கிற விமர்சனம், குறிப்பாக நம்ம சேனல் மீது வைக்கிற விமர்சனம்னா ரொம்ப தரக்குறவா பேசுறீங்க, கோத்தம் அம்மான்னு பேசுறீங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம என்ன சொல்றோம்னா அப்படி பேசுற மாதிரியான கருத்து நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்னா, சீமானை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறோம். சீமான் பேசுகிற பேச்சு, சீமான் பேசுகிற அரசியல், ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல். ஆர்எஸ்எஸ் பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பலரையும் தூண்டி விட்டுட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து பெரியார் படத்தை புறக்கணித்து விட்டு அம்பேத்கர் படத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடிய அளவில் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தால் சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு நபர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ராஜ்குமார் போன்ற, ஆதிநாராயணன் போன்ற, அண்ணன் பசுபன் பாண்டியன் போன்றவர்கள் பேசுவது வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட பெரியாரியம் என்ன என்பதும் தெளிவுபடுத்தப்படுகிறது. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலதுசாரியத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் இந்த வலதுசாரி அரசியலிருந்து மாறக்கூடிய ஒரு சூழலை நீங்க உருவாக்குறீங்க, அறக்கழகம் உருவாக்குது. நீங்களும் இந்த இடத்துல நின்று இந்த களத்தில் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க, மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, வலதுசாரி அரசியலை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் மீது அவர்களுக்கு கடுமையான கோபம். எங்களை போன்றவர்களை பேச வைப்பதும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை தமிழ் தேசியம் குறித்தும், பெரியார் குறித்தும், அம்பேத்கர் குறித்தும் பேச வைப்பது இருக்கு இல்லையா, இது சங்கிகளுக்கு மட்டுமல்ல, தம்பிகளுக்குமே மிகப்பெரிய பேர் அடியா இருக்கு. அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட பகுதிக்குள்ள போக முடியாத அளவுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்துது. இதுதான் அறக்கழகத்தை பார்த்து அவங்களுக்கு அச்சம். நம்ம என்ன கேட்கிறோம்னா, நேரடியா அறக்கழகத்துக்கு வர சொல்லுங்க. இடுமன்மன கார்த்தியோ இருக்கட்டும், உயனரசா இருக்கட்டும், சாட்டை துறைமுருகனா இருக்கட்டும், சீமானா கூட இருக்கட்டும், விவாதிக்க தயார் இல்லாம கருத்தியல் ரீதியா பேசாம நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன், குத்துவேன்னா ஏன் உனக்கு மட்டும் தான் வெட்ட தெரியுமா? ஏன் ஓம கோயில மட்டும் தான் அருவா இருக்கா? ஏன் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? கருத்து ரீதியா பேசுறதுக்கு வா. சீமான் மாதிரி முட்டாளா இருக்காதீங்கன்னு சொல்றோம். சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல, சீமான் ஆர்எஸ்எஸ் அடியாள். நான் தான் சொல்றேன், சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு பிராணி, செல்லமாக வளரக்கூடிய ஒரு பிராணி மாதிரி, நாய் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கான். அவன் பணம் கொடுத்துதான் சீமான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனவே நீங்கள் சீமான் பேசுவதை ஆய்வு செய்யுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி ஒருமையில பேசுறதுனால நம்ம கோவப்படுறாங்களோ? என்ன ஒருமை பேசுவது? அவன் என்ன சீமான் என்ன பேசுனான்னா, திராவிட பன்றிகளை வேட்டையாட வந்த புலின்னா. முட்டாப்பையில நீ திராவிட இயக்க தலைவர்களை பற்றி அப்படி பேசலாமா? திராவிட பன்றிகள் என்று சொல்லலாமா? இது எவ்வளவு இது அப்போ சீமான் நாங்க என்ன செய்வது? இப்படி பேசிய சீமானுக்கு நாங்க பதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க என்ன சீமான் வர இடத்துல ஆயுத தூக்கி அடிச்சோமா, இல்ல மலத்தை கொண்டு எரிஞ்சோமா? இப்படி சீமானுக்கு எதிராக நாங்க அப்படி பேசணுமா? நான் கேட்கிறேன், முதல்ல கோத்தா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது யாரு? இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே சீமான்னு அர்த்தம் தெரியுமா? முதல்ல ஏன்னா தன்னுடைய தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டி சோரொட்டி கடுமையாக கட்சியில் களப்பணி, நாம் தமிழர் கட்சியில் களப்பணி செஞ்சு சீமானுக்காக பிரச்சாரம் செஞ்சு, அப்படிப்பட்ட தோழர்கள் வந்து ஏதோ ஒரு சந்தேகமோ அல்லது ஒரு சிக்கலோ வந்து பேசினா, கட்சி ரீதியாக ஏற்பட்ட ஒரு சிக்கல் பற்றி பேசினா, டேய் நான் பேசுறதாண்டா சட்டம், நான் சொல்றதாண்டா கொள்கை, நான் பேசுறதாண்டா வைடா போனா கோத்தா அப்படின்னு சொன்னது யாரு? தொண்டனை பார்த்து சொன்னது யாரு? இன்னைக்கு நம்மளை மிரட்டுறான்ல, இவனை பூரா நாளைக்கு கோத்தான்வாரு. என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு இவன் ஏதாவது ஜனநாயக ரீதியாக கேள்வி எழுப்புவான். அவங்க உணர்வுபூர்வமான நம்மளுக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றேன், உணர்வுபூர்வமா நம்புறாங்க. ரஜினி ரசிகர்கள் ரஜினியை திரையில் பார்க்கும்போது எப்படி உணர்ச்சி வசப்படுவார்களோ அதுபோல் சீமான் பேசுவதை பார்த்து சீமான் ரசிகர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். சீமான் பேச்சில் அரசியல் இல்லை. சீமான் பேச்சில் முழுக்க ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ அதை தான் செய்யறாரு. பாண்டே என்ன சொல்றாரு, நீங்க பாண்டே பேச்சு சீமான் பேச்சு தொகுத்து பாருங்க. இன்னொரு கேவலமான வார்த்தை சொல்றாரு, தமிழ்நாட்டில் தான் படிக்கிற மாணவர்கள் அதிகமா இருக்கான். என்ன சொல்றாரு, எங்க அண்ணன் இளையராஜா என்ன படிச்சிட்டாரு, என் தம்பி ஏஆர் ரகுமான் என்ன படிச்சிட்டாரு, படிப்புல இங்க முக்கியமில்ல தம்பி, படிப்புல முக்கியமில்ல ராஜா. இதைத்தான் பாண்டே வேற வகையில சொல்றாரு. பொட்டிக்கடை வச்சு பொழைச்சுக்கோங்க அப்படின்றாரு. தமிழ்நாட்டு மக்களை சொல்றாரு, பொட்டிக்கடை வச்சு பொழைச்சுக்கோங்கன்றாரு. நம்ம என்ன சொல்றோம், படின்றோம். படிப்பு தான் உனக்கான ஆயுதம்ங்கிறோம். படிக்காதனாலதான் இன்னைக்கு வட இந்திய தொழிலாளர்கள் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு தமிழ்நாடு ஓரளவுக்கு படிச்ச மாநிலமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே ஐடி கம்பெனியில் வளாங்குறான். பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்க, மருத்துவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு, மருத்துவ கல்லூரிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் குறி வைக்கிறது? சீமான் ஏன் திமுக மட்டும் குறி வைக்கிற? பாஜக திமுக குறி வைக்கிறது ரைட், நீ ஏன் திமுக குறி வைக்கிற? எஸ் எடப்பாடி அவர்களையோ சித்தப்பான்ற, ஜெயலலிதாவை ஈழத்தாயின்ற, இளை மலர்ந்தா ஈழ மலருங்கிற, இதுவா தமிழ் தேசியம்? எம்ஜிஆர் குறித்து உன்னுடைய கருத்து என்ன? ஏன் கலைஞர் அவர்களை மட்டும் கடுமையா பேசுற? சமூக நீதி சம்பந்தமா
திமுக தான் சமூக நீதி சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால திமுகவை நீ எதிர்க்கிற. ஏன்னா சமூக நீதியை தமிழ்நாட்டில இருந்து புதைக்கணும்ன்றதான் பாஜகவுடைய அரசியல். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இசை வேலை எப்படி சக்கிலியன் என்கிற ஒரு ஜாதி ஆந்திராவில் இல்லையோ, பகடை என்கிற ஜாதி ஆந்திராவில் இல்லையோ, எப்படி அருந்ததிர் என்கிற ஜாதி ஆந்திராவில் இல்லையோ, அது போலதான் இசை வேளாளர் என்கிற ஜாதியும் ஆந்திராவில் இல்லை. ஆனால் திமுக தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து என்ன சொல்றான், இவர் ஆந்திராக்காரரு, தெலுங்கரு, ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கரா? தமிழர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், திருவள்ளுவர் ஒரு ஜாதி ஆந்திராவா இருக்கு, அப்ப திருவள்ளுவர் ஆந்திராக்காரனா? திருவள்ளுவர் தெலுங்கரா? சொல்லி ஏத்துக்கிறியா? நகுக அப்படின்றாரு. தெலுங்குல நகுகன்னா சிரிங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் அந்த சொல்லு இருக்கிறக்கா திருவள்ளுவர் தெலுங்கர்கள் அவங்க சொன்னா நம்ம ஏத்துக்கிறோமா? ஒத்துக்குறோமா? ஏன்னா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அறிவே இல்லைங்க, குறைந்தபட்ச அறிவு இல்லை. நான் கேட்கறேன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் சாதி ஒழிப்பு களத்துல அரசியல் தலைவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரை பார்ப்பனர் முதல் பட்டியல் சாதி வரை பெண் கொடுத்து பொன் எடுத்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கலைஞர் மட்டும்தான், கலைஞர் குடும்பம் மட்டும்தான். அப்படிப்பட்ட குடும்பத்தை திட்டமிட்ட தெலுங்கர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப உங்களுடைய இன்டென்ட் என்ன? உங்க நோக்கம் என்ன? முழுக்க முழுக்க உங்களுடைய நோக்கம் RSS உடைய சித்தாந்தம் தான். திமுகவை அழித்தாதான் இங்க RSS வளர முடியும், திமுக ஒழித்தாதான் இங்க பாஜக வளர முடியும். பெரியாரை காலி செஞ்சாதான் இங்க பாஜக வளர முடியுன்றதுல ரொம்ப குறிக்கோளோட ஒரு 100 ஆண்டு கால திட்டம், ஒரு 50 ஆண்டு கால திட்டத்தை குறைக்காம இவன் கொடுத்துருக்கான். பாஜக RSS கொடுத்துருக்கு. அதை சீமான் நடைமுறைப்படுத்துறாரு, அதை சீமான் பேசுகிறார், மேடையில் பேசுறாரு. கொஞ்சம் கூட அறிவு வேணாமா? படிப்பு வேணான்றாரு சீமான். சீமான செருப்பு கழட்டி அடிக்க வேணாமா? தொண்டர்களே அடிக்கணும். தொண்டர்களே சீமான செருப்பு கழட்டி. ஏன்னா படிக்கூடாதுன்னு சொல்ற, ஏறாம படிச்சவன் 3 பேரை காட்டுற, படிக்காத எத்தனை பேரை காட்டணும்? நீங்க படிக்காத எத்தனை பேர் தற்கொலை ஏத்துறான்? இந்த மாதிரி ஆசையம் பேசினாலதான் உங்களுக்கு கோவம் வருதோ? இது நான் கருத்து இல்லை. நான் என்னுடைய பேச்சில் ஏதாவது கருத்து மாறுபாடு இருக்கா? நான் வெறுமனே சீமான் பாணியில் பேசுறேன்னா, சீமான் பாணினா கோத்தான அர்த்தம். அப்படி நான் பேசுறேன்னா, அந்த மாதிரி ஆபாசமா பேசுறேன்னா, நான் பேசியதில் செய்தி இருக்கு. நான் பேசியது சீமான் பேசியது தான் பேசுறேன். சீமான் பேசுவது முழுக்க முழுக்க RSS உடைய அஜெண்டா. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு சீமானை விரட்டி அடிக்க வேண்டும். RSS எப்படி நோட்டாவை தாண்ட விடாம வச்சிருக்கோமோ அது போலதான் சீமானை நோட்டாவை தாண்ட விடாம வச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனா, சீமான் தமிழ்நாட்டில் ஒரு அசிங்கம், சீமான் தமிழ்நாட்டின் ஆபாசம், சீமான் தமிழ்நாட்டின் கேடு. இந்த கேடை ஒழிப்பதுதான் நம்முடைய கடமை என்று தமிழ்நாட்டு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போ தமிழ்நாடு முழுக்க அறக்கழகத்தின் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தகவல் வெளிவந்துருச்சு. இன்னும் காவல்துறை நமக்கு வரல. இந்த ஒடுக்குமுறை, அதாவது அந்த ஊடக ஒடுக்குமுறையும் உங்களை போன்றவருடைய பேச்சுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்ன சொல்லுவாங்க? அதான் சொல்லணும். அவங்ககிட்ட கருத்தியல் இல்லை, ஆயுதத்தை தூக்குறாங்க, ஆபாசமா பேசுறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, அறக்கழகம் எந்த செய்தியை வெளியிடுதோ அந்த செய்திக்கு உடனே ஒரு மறுப்பு சாட்டையை கொடுக்க சொல்லுங்க, சரியான விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. எதுக்கு நீ அறக்கழகத்து புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அறக்கழகம் ஆபாசமா பேசிச்சா உன் மீது? என்ன அரசியல் சீமான் பேசக்கூடிய அரசியல்? சரியில்லாத அரசியல், RSS அரசியல், வலதுசாரி அரசியல், தமிழ்நாட்டை சீரழிவுக்கு அரசியல் என்பதை அம்பலப்படுத்துறது தான் அறக்கழகத்துடைய வேலையா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, அதான் நான் உங்களை முன்னாடியே சொல்றேன், பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் இங்கே பேசுவதுதான் மிகப்பெரிய அடியாக அவர் பார்க்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டவர் தலைவர்கள் பேசுவதும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரே இப்படி ஒரு சேனலை நடத்துவதும் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கு. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் அரசியல் தெளிவுபடக்கூடாதுன்றதுல RSSம் சரி சீமானும் சரி மிக தெளிவாக இருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில தான் அரசியல் பேசப்படணும். சாதி ஒழிப்பை பிற்படுத்தப்பட்ட மக்கள் பேச தொடங்கினால்தான், தமிழ் தேசியமாக இருந்தாலும் அது ஜனநாயகமாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பேச தொடங்கினால் மட்டும்தான் இங்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றத்தை தடுப்பதுதான் RSS வேலை. அந்த RSS அடியால் வேற என்ன செய்ய முடியும்? உங்க மீது புகார் தான் கொடுப்பாரு, உங்களை வெட்டம் தான் சொல்வார், வேற எதுவும் செய்ய முடியாது. வெறுமனே தான் சொல்ற வாய்ச்சவடால் வீரர்கள், இந்த முட்டாள்கள் தயவு செய்து சீமானுடைய பேச்சுக்களையாவது குறைந்தபட்சம் நிதானமாக கேட்டு சீமானுக்கு எதிராக செயல்படுவதற்கு முன் வர வேண்டும்ன்றத, இல்லைன்னா நீ ரஜினி ரசிகரோட மோசமானவன் தான் அர்த்தம். ஓகே, தொடர்ந்து பேட்டி கொடுப்பது மட்டுமல்ல, அறக்களத்துக்கு ஒரு ஆபத்து என்றாலும் முதல் வரிசையில் நிற்பவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல அறக்களத்துக்கு உறுதியாக நிற்பதற்கும் இந்த சூழலிலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி சார். ஜனநாயகத்தின் பக்கம் அறக்கழகம் நிற்கிறதா, அறக்கழகத்தின் பக்கம் எப்பயுமே தமிழ் புலிகள் நிற்போம். நன்றி.